அமர்ந்த மெல்லிய சத்தம். ஒருத்தர் கன்ஃபியூஸ்டா பயத்துல உயிர் தப்பிக்கணும்ன்ற வேகத்துல ஓடி கடைசியில ஒரு குகையில இருந்தப்ப கர்த்தர் அவரோட பேசினாரு. பலத்த காற்று, பூமி எதிர்ச்சி, அக்கினி இதெல்லாம் ஏற்பட்டது. ஆனா அதுல எல்லாம் கர்த்தர் இருக்கல. அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசினார்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அவர் எலியா தீர்க்கதரிசி. வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்ற அளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா பொல்லாத ராணியால மிரட்டப்பட்டப்ப உயிர் தப்ப ஓடினாரு. அப்போதான் கர்த்தர் பேசினாரு. பலத்த ஆரவாரத்துல அக்கினியில இல்ல, அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசினாரு. அடுத்து எலியா செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னாரு. பயம் தெளிஞ்சு கைடன்ஸ் பெற்றவராக திரும்பினாரு எலியா. ஆரவாரமா, ஒளி வெள்ளத்துல, சத்தமான இசை மழையில இப்படிலாம் ஆராதனைல பங்கு பெறலாம். ஆனா கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க தனிமையில அமைதியா காத்திருக்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற கைடன்ஸ் வேணுமா? பொல்லாதவர்களுடைய எதிர்ப்பால பயந்து போயிருக்கீங்களா? போதும், வாழ்ந்ததே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவு நிலைமை போயிடுச்சா? பயப்படாதீங்க. தனியா அமைதியா கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் பேசுவார், வழி நடத்துவார். அவருடைய அன்பான மெல்லிய சத்தம் உங்களை வாழ வைக்கும்.